الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم ابن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم المساجد بيوت الله في الأرض وكما قال عليه الصلاة والسلام விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் அல்லாஹுக்கே புகழும் புகழ்ச்சி உண்டாதாக. சாந்தி மதமேந்திய சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபியீன்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாக. ஜும்மாவுக்கு ஹாலிராக இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். இத்தகுல்லாஹுல் அலீம் அஸ்ஸ வ ஜல்ல வ அதீஹு. கண்ணியம் சக்தி முள்ள ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடந்து கொள்கிறேன். கணவான்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாகி எங்களுக்கு செஞ்ச பாக்கியத்துல ஆகப்பெரிய பாக்கியம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமி எங்கும் சுஜூத் செய்யும் இடமாக அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறார். முந்தின உம்மத்துல அப்படி இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இருந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த எந்த ஒரு நபியும் எந்த ஒரு ரசூலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கெட்டினது இல்லாம, மஸ்ஜிதுல் அக்ஸா இல்லாம, காபா இல்லாம, இந்த ரெண்டையும் தவிர 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்தாங்க, 300க்கு மேற்பட்ட ரசூல்மார்கள் வந்தாங்க, 4 வேதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு ரசூல் ஒரு நபி கூட உலகத்துல பள்ளி வாசல் கெட்டல. யாருக்காவது காட்டலும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கெட்டின பள்ளி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கெட்டின பள்ளி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கெட்டின பள்ளி எங்க? இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்களில் முதல் தர ஆசிரியராக கருதப்படக்கூடிய டேவிட் பெஞ்சமின் கெல்தானி எனக்கூடிய ஒரு பிஷப் இஸ்லாத்துக்கு வந்து பின்னர் அபு அஹத் தாவூத் புன்யாமின் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக் கொண்டார். வியன்னா நாட்டை சேர்ந்தவர். வத்திக்கானுடன் நேரடி தொடர்பில் இருந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இஸ்லாத்தை ஏற்றார். அவர்தான் முதலாக முஹம்மது இந்த பைபிளியா எனக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதினார். முதல்ல இஸ்லாமிய வரலாறுல பைபிளின் கண்ணோட்டத்தில் முஹம்மது ரசூலுல்லா என்ற புத்தகத்தை 1904ஆம் ஆண்டு எழுதினார். அந்த புத்தகம் இன்றும் உலகத்தில் முஹம்மது இந்த பைபிள் என்ற ஆங்கில பெயரில் இருக்கின்றது. இவ்வளவு பெரிய ஒரு ஆசிரியர், நூலாசிரியர், அவர் தன்னுடைய முஹம்மது இந்த பைபிள் என்ற புத்தகத்தில் எழுதும் போது எழுதுகிறார், அவர் பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர். எந்த ஒரு வேதத்திலும் அவர் ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு ஃபாதர், ஒரு பிஷப்பும் கூட, அவர் கூறுகிறார், எந்த ஒரு நபியும், ஏன்னா நிறைய நபிமார்களை பத்தி ரசூல்மார்களை பத்தி பைபிள்ல தௌராத்துல 2லயும் வந்திருக்குது. வரலாறுகள் வேற, ஆனா பேரெல்லாம் உண்டு. நிறைய வரலாறுகள் முன்ன பின்ன இருக்குது எங்கட வரலாறு பார்க்கும் பொழுது. எனவே அவர் சொல்கின்றார், கிறிஸ்தவ வரலாறுகள், யூத வரலாறுகள், அதை போன்ற சங்கீத மொழிகள் என்றுவார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, இந்த வரலாற்று பகுதிகள், அதாவது தௌராத், ஜபூர், இன்ஜீல், இந்த 3ஐயும் பார்க்கும் பொழுது
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தானா அல்லாஹ் நீங்க நினைச்ச இடத்துல தொலைலும் என்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்த. சுப்ஹானல்லாஹ், எங்களுக்கு ஆகப்பெரிய பாக்கியம். எனவே பள்ளி வாசல் என்று சொல்லும் பொழுது சரியான பொறுமதியான ஒன்று. முதலாவது நாங்க அதை விளங்குறோம். இது பஜார். இது பஜார் என்றதால பல ஊர் மக்கள் வந்திருப்பீங்க. நாங்களும் ஸ்ரீலங்கால தான் இருக்கிறோம். பஜார் என்று சொன்னாவே எல்லோரும் இல்ல, சிலர்களோட பார்வையில அல்லாஹ் பாதுகாக்கணும், மிம்பர்ல சொல்ல இயலாது. அந்தந்த விஷயத்துக்கு மட்டும்தான் பாவிக்கிற அமைப்புல பள்ளிவாசலோட கௌரவம் பேணுற விஷயம் மிச்சம் பலவீனமானது டவுன் பள்ளி அல்ல. இல்லைமா என்ன எந்த உரிமில்லை அவட உரிமில்லை. நான் பயணத்துல வந்து பஸ்ல வந்து இறங்கின, நீங்க கடைக்கு வியாபாரத்துக்கு வந்த, ஒருத்தர் கடை துறக்க வந்த, ஒருத்தர் சாமானம் விற்க வந்த, ஒருத்தர் சாமானம் வாங்க வந்த. யாருக்கும் எங்கட ஊர் எங்கட பள்ளி என்று கேட்கும் என்ன சொல்றது கவலை வர்றது குறவு. மேலானவர்களே, உலகத்துல சில விஷயங்களை மட்டும்தான் அல்லாஹ்வோட பேரோட சேர்த்து வைக்கிற அந்த அளவுக்கு அதுக்கு பொறுமதி. உதாரணத்துக்கு குர்ஆனுக்கு என்ன சொல்ற? கலாமுல்லாஹ். ஜபூர், இன்ஜீல், தௌராத் மூணுமே அல்லாஹ் தந்த வேதம் தான். ஆனா குர்ஆனுக்கு சொல்றது கலாமுல்லாஹ். ஏண்டா குர்ஆன் அந்தஸ்து வேற. நீங்க எல்லாமே பயணம் போறதான், எல்லாரும் ரோட்டால தான் போற. ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போற, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போற, சொந்த பந்தங்களை பார்க்க போறவங்க எல்லாருமே போற. ஆனா எப்போ ஒரு மனுஷர் அல்லாஹ்க்காக வேண்டி போறாரோ, தீனுக்காக வேண்டி போறாரோ, அந்த பயணத்திட பெயர் வேற. சபீலுல்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதை. அல்லாஹ்வோட பாதையில போற மத்த எல்லாம் எங்க போற? எல்லாரும் அல்லாஹ்வோட பாதை தான். ஆனால் தீனுக்காக வேண்டி போற நேரம் அது எல்லாத்தோட டோட்டலி டிஃபரண்ட். அது அந்தஸ்து வேற. 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள், 300க்கும் மேற்பட்ட ரசூல்மார்கள், உலுல் அஸ்ம் 5 பேர், குர்ஆன்ல 25 நபிமார்கள் ரசூல்மார்கள் பேர் சொல்லப்பட்டிருக்குது. என்றாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்ற பேர் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல். அப்ப மத்த 300 சொச்சம் ரசூல்மார்கள் யாருட? அதுவும் அல்லாஹ்வுடைய தான். என்றாலும் ரசூலுல்லாஹ் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பேரோட சேர்ந்ததால அது எல்லாத்த விட சொல்லுவாங்க மிச்சமே மேல, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், ஆக மேல. இதே போலதான் உலகத்துல 100கணக்கான கோடிக்கணக்கான மாளிகைகள், வீடுகள் எல்லாமே இருக்குது. எல்லாம் அரபுல சொன்னா எல்லாம் வீடுதான். ஏண்டை மூடு, உங்களுடைய மூடு, ஜனாதிபதியுடைய மூடு, அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தாலும் மூடு, யாரையா இருந்தாலும் மூடுதான். எப்ப பள்ளிவாசல் என்று வருமோ அதுக்கு பெயர் வேற. அல் மசாஜிது புயூத்துல்லாஹி ஃபில் அர்த். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பள்ளிவாசல் உலகத்தில் இருக்கிற அல்லாஹ்வோட ஊடு. எனவே அதோட அந்தஸ்து வேற. சமார என்ன உண்மை செல்ல கொள்ள கொஞ்சம் தித்தாய், கொஞ்சம் கசப்பு தான். உண்மையை செல்ல கொள்ள கொஞ்சம் கசப்பு தான். ஆனா ஒன்று விளங்குங்க, ஏண்ட வீட்டுல இருக்கிற மாதிரி பள்ளியில வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஏத்துக்காஃபி இருக்கிறவங்க மட்டும், அதுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஷரத்துகள் இருக்குது. நாங்க பள்ளியில உட்கார்ந்து இருக்கிற முறை அல்ஹம்துலில்லாஹ் உட பள்ளியில போறோம். சில பள்ளியில பேத்து வார்த்தா இந்த புல்ல கிடைச்ச ஓட்டுல மாதிரி லமாவாத்துவ மாதிரி செவத்துல சாஞ்சு கொஞ்சம் பேர் எல்லாரும் காலை நீட்டி போட்டு கொண்டு உட்காந்துப்பான், ஹாஸ்பிட்டல் உட்காந்துக்கிற மாதிரி. இல்லைன்றீங்களா? இல்லைன்றீங்களா?
ஆளுக்கால் ஒரு ஃபேனை போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற, ஆளுக்கால் தனித்தனி ஃபேன். வீட்டுல தூங்கி எழுப்பி ஃபேன் ஆஃப் பண்ண மறந்தாலும் பாப்பாக்கு கோவம் வர, உமாக்கு கோவம் வர, உமாக்கும் கோவம் வர. ஏன் அது கரண்ட் பில் கேட்டு நாங்க. மேலானவர்களே, பள்ளி வாசல்கள் மதிக்கப்பட வேண்டிய இடங்கள், அது ஒரு தலைப்பு. அதே நேரத்தில் இந்த பள்ளியுடைய பொறுமதியில் ஆகப்பெரிய ஒரு பொறுமதியம் தெரியுமா? யார் இந்த பள்ளி வாசலை மெயின்டைன் பண்ற? போர்ட் ஆஃப் ட்ரஸ்ட். இது டவுன் நான் விளக்கப்படுத்த தேவையில்லை. எல்லா கம்பெனிலையும் அதுக்கு மெயின்டைன் பண்ற ஒரு குரூப் ஒன்று இருக்கும். அதுக்கு செல்றது போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நம் கம்பெனியோட பேரை சொல்ல, பெரிய பெரிய கம்பெனி, குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் உள்ள சிலோன்ல பெரும் பெரும் கம்பெனி, அதையும் பரிபாலனை செய்வாங்க. அவங்களுக்கு பேர் குரூப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். என்னது? பரிபாலன சபை. ஆனா பள்ளிவாசல் மெயின்டைன் பண்ற குரூப்புக்கு பரிபாலன சபை என்று சொல்றது இல்ல. போர்ட் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கையாளர் சபை. நல்ல விளங்குங்க. பள்ளி ட்ரஸ்டி போர்டு என்ன சொல்ற? நம்பிக்கையாளர் சபை. ஒவ்வொன்றும் சும்மா கிறிஸ்டல் கிளியர் ஆயிக்கணும், சுத்தமாயிக்கணும். அவனோட நிர்வாக சபை தேர்வு இருக்கிறாண்டாங்க. 2 கிழமையிலோ 3 கிழமையிலையோ நான் முதல் நிபந்தனை போட்டேன், நிர்வாக சபை தேர்வு வேண்டா, நான் யார்கிட்டையும் எந்த கேள்வியும் கேட்காம எந்த பாட்டுல பேசுவேன். மாஷால்லா ஒரு நிர்வாகம் சொன்னாங்க பேசுங்க. நான் குர்ஆன் ஹதீஸ்ல வர இஸ்லாத்துடைய பார்வையில ஒரு நிர்வாக சபை, போர்ட் ஆஃப் ட்ரஸ்ட் எப்படி இருக்கணும் சொல்லிட்டு போறேன். சில நேரம் இருந்த போர்டு அல்லது இப்ப இருக்கிற போர்டு அல்லது வரப்போற போர்டு சொல்லுறது தவறுகள் இருந்தால் திருத்திக்கோங்க, நல்லது இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இது டவுன் என்றதால நிறைய மஹல்லாவாசிகள் வந்திருப்பீங்க. உங்களோட ஊரு போர்டுல இருந்தாலும் இஸ்லாத்துல சொல்லக்கூடிய போர்டுல நான் இருக்கிறேன்னு பாருங்க. மேலானவர்களே, உலக ரீதியில எந்த ஒரு தொழிலுக்கு போனாலும், தொழில விடுங்க, எந்த ஒரு பதவிக்கு போனாலும் சிவி கேட்பாங்க. என்னது? பயோடேட்டா. இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் வேண்டாம், சில இடத்துல போலீஸ் ரிப்போர்ட் கேட்கிற, ஜிஎஸ் சாத்திகா கேட்கிற, சில இடங்கள்ல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்கிற, என்ன படிச்சிருக்கிறேன். நிறைய சங்கங்கள் இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்குன்னு வைங்களேன், ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ ஈக்குன்னு வைங்களேன், ஜீவித்தையிலே கிரவுண்டுக்கு இறங்காதவன டீம் தலைவரா போடுறா யாராவது. ஒரு யூத் கிளப் போட்டிக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் உதாரணத்துக்கு வைங்களேன், ரத்னபுர யூத் அப்படி இருக்கோ இல்லையா தான், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். அதுல தலைவரா போட்டிக்கிறீங்க, வாழ்க்கையிலே அவன் கிரவுண்ட் பக்கம் போகாதவங்கள போடுவீங்களா? போட மாட்டோம். ஒரு ஃபுட்பால் டீமுக்கு கேப்டனா போடுறேன்டா, பிளேயர் இல்லாதவத்துல போடுற இல்ல. ஒரு ஜனாசா சங்கத்துக்கு ஒரு போர்டை போடுறேன்டா, கொஞ்சம் ஆடி வேலை செய்யக்கூடிய போடுற. ஒவ்வொரு சங்கத்துக்கும் அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் பார்த்து தான் போடுற. ஆனா கவலை என்ன தெரியுமா? இந்த எந்த சங்கத்துக்கும் அல்லாஹ் தஆலா குவாலிஃபிகேஷன் கேட்கல. பள்ளிவாசல் ட்ரஸ்டி போர்டுல வரவங்களுக்கு அல்லாஹ் குவாலிஃபிகேஷனை சொல்றான். நான் ஆரம்பத்தில் ஓதின ஆயத்து, இன்னுமா யாமரு மசாஜித் அல்லாஹி, அல்லாஹ் தஆலாவுடைய பள்ளிவாசலை பரிபாலனம் செய்பவர்கள். அவரோட குவாலிஃபிகேஷன் என்னது? பேசிக் குவாலிஃபிகேஷன் மன் ஆமன பில்லாஹி, முஸ்லிம் ஆயிக்கணும். அது எல்லாத்துட்டையும் மீக்குது. வல்யௌமில் ஆகிர், கியாமத் நாளை பற்றிய பயம் ஈக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அதுவும் அநேகமா 75% 100% ஈக்கும். வஅகாம ஸலாத்த, தொழுகை உள்ளவனாக இருக்க வேண்டும். தொப்பி அறினான் தாகண்ட. இன்றைக்கு ட்ரஸ்டி போர்டுகள்ல எத்தனை பள்ளிவாசல்கள் ஸ்ரீலங்கால
ஜும்மாக்கு போறவன் மட்டும் டெஸ்டிங் போர்ட்ல இருக்கிற. அதே நேரத்துல சில பேர்ட்ட ஒரு கருத்து வந்து பள்ளி டெஸ்டிங் போர்டுக்கு வரேன்டா அந்த ஊர் பள்ளியில 5 நேரம் தொலையணும். அப்படி செய்ய இயலாது. உதாரணத்துக்கு ஜன்னத் பள்ளி என்று வைங்களேன், ஜன்னத் பள்ளி இது ரத்னபுல்ல டவுன் பள்ளியில டெஸ்டிங் போர்டுண்டா ஒருத்தர் சொல்ற ஹாஹா இவன் கொஞ்சம் பிஸியானால் இவன் வெட்டணும்டா டெஸ்டிங் போர்டுக்கு வரவங்க 5 நேரம் இந்த பள்ளியில தொழணும் அப்படி ஒரு ஷரத்து இல்லை. ஆனா அதே நேரத்துல ஒரு பள்ளிக்கு டெஸ்டிங் போர்ட்ல மெம்பரா போட்டிக்கிற அவர் பெத்த பலாத்தையும் இல்ல, ஒருத்தர் காலில, ஒருத்தர் கொழும்புல, ஒருத்தர் மாத்திரையில, ஒருத்தர் அம்பந்தொட்டையில டெஸ்டிங் போர்ட் லிஸ்ட்ல பேரு இருக்கு. இவர் எப்பைக்கு வார டெஸ்டிங் போர்ட் மீட்டிங்க்கு வார, வருடாந்த அறிக்கைக்கு வார, பெருநாளைக்கு வைட் அண்ட் வைட் அடிச்சு வந்து முன்னுக்கு நிக்கிறார், 27க்கு நிக்கிற, கிடு பங்குறதுக்கு நிக்கிறார். இப்படி ஒரு டெஸ்ட் தேவையில்ல. நல்ல விளங்குங்க. பள்ளியுடைய டெஸ்டிங் போர்டு என்று சொன்னால் பரிமாறணும் என்றது என்ன? ஓவர் த போன் செய்யறா தான் அமெரிக்கால இருந்து செய்யலுமே. எங்கட பாசையில சொன்னா கமே பாசையில சொன்னா பள்ளியிட நலவு நஷ்டத்துக்கு கொஞ்சம் இறங்கி வேலை செய்யறவரா இருக்கணும். வீட்டான் டெஸ்டிங் மேல் நோவாம ரிமோட் கண்ட்ரோல்ல பட்டன் அமைக்கிற டெஸ்டிங் போர்டு இல்ல. இந்த நிறைய பள்ளியில டெஸ்டிங் போர்டு மதிப்புக்கு போட்டுறான். எங்கட பள்ளியில இவர் மினிஸ்டர் டெஸ்டிங், எங்கட அவர் டெஸ்டிங், இவர் டெஸ்டிங் இருந்தா போடுங்க வானம் என்றல்ல. டெஸ்டிங் போர்டு மீட்டிங்ல 4 பேர் தான் வைக்கல, அந்த காக்கா, இந்த நானா, அந்த மாமா. பாக்குறோமா இல்லையா? பப்பத்தீக்கப்படாது என்ன சொல்ற பாம்பேன் டெஸ்டிங் போர்டு 7 பேர் ஜி பிளேன் கார்லேன் வார பிஹெச்டியும் எம்ஏயும் முடிச்ச பெரிய டிகிரி ஆல்ட ஸ்மார்ட் டெஸ்டிங் போர்டு. அப்ப இங்க ஓடுற வேலை செய்யற நல்லது நஷ்டம் ஏச்சி வாங்குற எல்லாம் அந்த காக்கா, இந்த காக்கா, அந்த மாமா, இந்த சாச்சா. மேலானவர்களே, மனுஷன் வாழ்க்கையில தேவை வரும். ஒருத்தர் ஸ்ரீலங்கால 6 மாசம் நிக்கிறாரு, வெளிநாட்டுல 6 மாசம் நிக்கிறார், இது பிரச்சனை இல்ல. வருஷத்துக்கே வராதவங்க டெஸ்டிங் போர்ட்ல இருந்து என்ன செய்ய? மேலானவர்களே, எங்க இருந்தாலும் தொழக்கூடியவரா இருக்கணும். டெஸ்டி தொழுகை இல்லாத ஒரு டெஸ்ட் நான் டெஸ்டிங் போர்டுக்கு வாரண்டு கூப்பிடவும் வரவும் படாது. தொழுகை இல்லாதவன டெஸ்டிங் போர்டுக்கு யாருந்த ஆமோதிக்கிற பிரதி என்னத இந்த பேரிக்கிறதுக்கு சொல்லுறதும் பாவம். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்துல பங்கே இல்லை. சில இமாம்களோட கருத்து தொழுகை இல்லாதவன முஸ்லிம் மையவாதியில அடைக்கலாண்டு. மேலானவர்களே, ஒரு நாளைக்கு 5 நேரம் தான் தொழுக, விட்டுட்டு தொழுக, ஜும்மாக்கு மட்டும் தொழுகை இல்ல. மேலானவர்களே, எனவே நிர்வாக சபைக்கு வரக்கூடியவங்க தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது வாத்த ஜகாத்த, ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நேற்று சில இந்த கிழமைக்கிடையிலையும் ஒரு நிர்வாக சபையில இருந்து கோல் எடுத்து அதுல குர்ஆன்ல ஜகாத் கொடுக்கிறோம் ஈக்குவல் வந்திருக்கேன் கொஞ்சம் தேடி பார்த்தா விஷயத்த சொல்றேன். ஒரு 10 பணக்காரன் சேர்ந்து கொள்ற டெஸ்டி போர்ட்ல வாரண்டா ஜகாத் கொடுக்கிறவங்க மட்டும்தான் வரும், இந்த வசதி இல்லாத வெளியே போ. இது இல்ல. பணக்காரவங்களுக்கு வால் பிடிக்கிற கொஞ்சம் கேஸ் வாரு கோச்சுக்கொள்வாங்க. உலமாக்கள் மீக்கிற பொதுமக்கள் மீக்கிற ஹாஜியார்மார் என்ன ஃபத்வா சொன்னாலும் மாமாம் போட்ட உலமாக்களும் மீக்கிற பொதுமக்களும் மீக்கிற எல்லாரும் இல்ல, 1-2 இவங்க செய்யற பணக்காரனே முழுக்கு தள்ள பாக்குற. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் ஒருவர் தன்னுடைய குடும்பம் என்பதற்காக அல்லது அறிமுகம் என்பதற்காக தகுதி இல்லாத ஒருவரை ஒரு பதவிக்கு நியமிப்பாராக இருந்தார், அவர் அல்லாஹ்வுக்கும் அவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமின்கள் அனைவருக்கும் ஏமாற்றம் செய்து விட்டார் என்றார். அல்லாஹ் பாதுகாக்கும். மேலானவர்களே, அப்ப போர்ட் ஆஃப் டெஸ்டிங் போர்ட்ல நம்ம ஜகாத் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் என்ற அர்த்தம் எல்லாம் பணக்காரனா இருக்கணும் என்ற அர்த்தம் இல்ல. பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். நிர்வாக சபை என்ற நேரம் ஒரு பள்ளி என்றா 2 விதமான மெயின்டெனன்ஸ் நல்லா விளங்குங்க. ஒன்று ஹிஸ்ஸியத், அடுத்தது மானவியத். ஸ்பிரிச்சுவல் சைடு உண்டு, மெட்டீரியல் சைடு உண்டு. என்ன சொல்ற, அமல் இபாதத்துல சைடு உண்டு, பரிபாலன சைடு உண்டு.
ரசூலோட காலத்துல எல்லாம் பள்ளிக்கா மஸ்ஜித் நபையில பணக்காரனா இருந்தாங்க, மக்கால பணக்காரனா இருந்தாங்கன்னு 5-6 அப்பமார் சேர்ந்து, இல்லாட்டி பள்ளியோட இருக்கிற 10 பேர் சேர்ந்து ட்ரஸ்டி போர்டு ஆரம்பிச்சுட்டு, இல்லாட்டி கவர்மெண்ட் சம்பளத்துக்கு ஈக்கிறவங்க, மாச சம்பளத்துக்கு ஈக்கிறவங்க 4-5 பேர் சேர்ந்து முலிமக்கிவானே தொப்பி அறிஞந்தாகண்ட செல்றத உங்களுக்கு சரியண்டா எடுத்துக்கோங்க. சில இடத்துல பள்ளியில பேமெண்ட் வியாபாரிமார் ஒரு 10-15 பேர் சேர்ந்து நாங்க ட்ரஸ்டி போர்ட பிடிக்கணும். இதெல்லாம் மாவீரன் அலெக்சாண்டர் பரம்பரை. பள்ளி ட்ரஸ்டி போர்ட பிடிக்கிறதுக்கு சேர்மார் கூட்டம் ஒரு சைடால, வியாபாரிமார் கூட்டம் ஒரு சைடால, அதே போல பிசினஸ்காரன் கூட்டம் ஒரு சைடால, அப்பமார் செட்டோண்டு ஒரு சைடால. என்ன ட்ரஸ்டி போர்டு இல்லன்னு பாக்க. போன மாசம் கூட ஸ்ரீலங்கால ஒரு பள்ளியில ட்ரஸ்டி போர்டுல 2-3 மாசமா ட்ரஸ்டி போர்டு முடிவு செய்யல, அடிச்சு கொண்டு ஷாகுற. வக்ஃப் போர்டால பேலட் பாக்ஸ் வச்சு சந்தை போட்டு, சந்தை லிஸ்டிக்கே அது மாதிரி பள்ளியில பதிவாவோட லிஸ்ட் எடுத்து பேலட் பேப்பர் வச்சு அதுல ட்ரஸ்டி போர்டு கேட்கிறவங்க பேரெல்லாம் போட்டு எலெக்ஷன் ரெக்கார்டிங் சொல்லி ஊரா செல்லாம் இறங்கின போற கேளுங்க செல்ற எலெக்ஷன் பள்ளி ட்ரஸ்டி போர்டுக்கு. அதை விட கன்றாவி என்ன தெரியுமா, ஒரு கிழமைக்கு முந்தி அந்த குரூப் கேன்வாசிங் போறான். இன்றைக்கு ட்ரஸ்டி போர்டு மீட்டிங்க்கு போஸ்டரும் பேப்பரும் தாப்பையும் பாப்பையும் மட்டும்தான் இல்ல. நாளைக்கு எங்க ஆஜியார் கேட்கிற கொஞ்சம் சப்போர்ட் ஒன்று பண்ணணுமே. ஸ்ரீலங்கால ஒரு பள்ளியில நாங்க எலெக்ஷனுக்கு வயசாலியில தூக்கிட்டு போற ஆட்டால எலெக்ஷன் ஹராம் இல்ல. நான் ஒரு பச்சைக்கு சப்போர்ட் எங்கட வாப்பமா வீட்ல இருந்து ஆட்டால கூட பேசி சந்தைய போட்டுதான். அது பொதுவா காமனான விஷயம். பள்ளி ட்ரஸ்டி போர்டு மீட்டிங்க்கு வீட்டுல உட்கார்ந்து இந்த 85 வயசு அப்பாவை ஆட்டால போட்டு பேசி சண்டை போட்டுட்டு வந்திருக்கிறார். ராணிக்கு சீக்ரெட் மீட்டிங், ரகசிய மீட்டிங், வெக்கம் இல்ல. அல்லாத பள்ளிய பரிபாலனம் செய்யறதுக்கு ஊரை ஒட்டுமையாக்கத்தான் ட்ரஸ்டி போர்டு. ஊருக்குள்ள 5-6 குரூப் ஒரு மாதிரிய சந்தை போட்டு வந்த போது ஒரு 25 பேர் பள்ளிக்கு வாரல்ல. எல்லாத்தோடையும் கோவம். அவர் என்ன சொன்னா சுடு மூஞ்சி மாதிரி மோத்த பீங்க வச்சு கொண்டா சிரிக்கிற. சிரிக்கவும் இல்ல, ஏன்டா இவருக்கு சந்தை போடல. எவ்வளவு அசிங்கம் இஸ்லாமிய பள்ளி வாசல்களோட நிலைமை. வக்ஃப் போர்டால வாரண்டா சும்மாவா? போலீஸ் போட்டு இருக்கிற சில பள்ளியில போலீஸ் போட்டு. மேலானவர்களே, ஒருவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, கொஞ்ச நாள்ல கேட்கிறாரு, யார சொல்லலாம் எனக்கு ஒரு போஸ்ட் தாங்களே, ஒரு பதவி தாங்களே. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதவி கேட்கிறவங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். வேண்டாம். போர்ட்ல வாரவங்க எப்படி தெரியுமா ஈக்கணும், மக்கள் செல்லணும் நீங்க வாங்க ஹாஜி என்று எலும்போது நானும் வர பார்க்கிறேன்றது இல்ல. எல்லாரும் இப்ப யூசுப் நபியோட சம்பவத்தை பிடிச்சு கொண்டிருக்கிற. அதுக்கும் பணக்காரனுக்கு உதாரணம் காட்டுறதுக்கு மௌலவி மாறும் வைக்கிற. யூசுப் நபி பார்த்தாங்களாம், ஆட்சி இவர் அன்னைக்கு போனா தான் பரிபாலனம் செய்யலும் கேட்டெடுத்தாங்களாம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு 3000 வருஷம் முந்தி வந்த வரலாறு. நாங்க யூசுப் நபியோட இந்த உம்மத் இல்ல, நாங்க மூசா நபியோட உம்மத் இல்ல, நாங்க ஈசா நபியோட உம்மத் இல்ல, நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்வோட உம்மத். எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் பெரிய ப்ரோக்ராம். யூசுப் நபி கேட்டெடுத்தாங்களா? அது நீ 3500 வருஷத்துக்கு முந்தி பள்ளி தான் கேட்டெடுத்துக்கோ. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பதவியை கேட்கிறவங்க தரமாட்டோம் வேண்டாம். மக்களுக்கு என்ன சொன்னாங்க? தகுதியானவங்க இல்லாம தகுதி அற்றவங்களுக்கு பதவி கொடுத்தீங்க. அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் முழு ஊருக்கும் மாற்றம் செஞ்சவங்க என்றாங்க. தகுதி உள்ளவங்களுக்கு என்ன சொன்னாங்க? நீங்க ஒரு தகுதியில் இருக்கிறீங்க, மக்கள் உங்களே தேர்வு செய்தாங்க, நீங்க ஏலாண்டுட்டீங்க. தகுதி இருந்தும் ஏலாண்டுட்டீங்க. அதுக்கு பின்னால வரக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கு நீங்க பொறுப்புதாரி என்றாங்க. எப்படி இஸ்லாம் அந்த ஸ்ட்ரக்சரை செஞ்சு கொடுக்குதுன்னு பாரு. ட்ரஸ்டி போர்டு உள்ளவர் செல்லணும், எனக்கு என்ன கேட்கறதுக்கு ஐடியா இல்ல, மக்கள் செல்லணும், நீங்க கேளுங்க. அதுக்கு பிறகு
இவர் தகுதியாக இருந்தால் இவர் எடுக்கணும். அப்படி சேர்ந்தா எங்கேயுமே பிரச்சனை இல்லை. இது எல்லாரும் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் கோழிய கண்ட முதலமாய் வாயத்தொக்கம் தானே பள்ளி ட்ரஸ்டி போல சண்டை. மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அர்த்த நிபந்தனை சொல்கிறார். அதனால என்ன சொல்றேன்னு சொன்னால், ஜகாத் கொடுக்கக்கூடியவங்க இருக்கணும் என்றால் அது பல தப்சீர் விளக்கங்கள் இருக்குது. எல்லாரும் ஜகாத் கொடுக்கிறவங்க இருக்கணும் நிபந்தனை இல்ல. அப்ப ஏழை ஊர்ல பள்ளியில என்ன செய்யற? தகுதியானவர் இருந்தால் அவர் ஜகாத் கொடுக்கணும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், உங்க டெஸ்டி போர்ட்ல ஒரு பணக்காரர் ஒருத்தர போட்டிக்கிறீங்க, அவர் ஜகாத் கொடுக்கிறதுக்கு தகுதி, அப்படி இருந்தா அவர் ஜகாத் கொடுக்கணும். அவனே கஞ்சன், ஜகாத்தே கொடுக்க மாட்டார், அவரை பள்ளி டெஸ்டி போர்ட்ல போட்ட என்ன நடக்கும்? கொரோனால பார்த்தோமா இல்லையா? கொரோனால இல்ல, சில பள்ளி ஹசரத் டெஸ்டி போர்ட்ல 5 பணக்காரன் 6 பணக்காரன் இருக்கிற பள்ளி ஹசரத் சம்பளம் 15ஆம் தேதி ஆகுற கிளாப்ட பேத்து ஐயா சம்பளம் எடுக்கலுமா, இன்னும் சந்தா சல்லி சேரலன்ற. அப்ப நீ ஏன் டெஸ்டி போர்டுக்கு வந்த? 4-5 பணக்காரன் தூக்கி எனத்துக்கு போட்ட. போர்ட்ல இருக்கிறவங்க வசதியானவங்க இருக்கணும். எப்படி இருக்கணும் தெரியுமா? ஹசரத்துக்கோ வாதிக்கோ ஒரு டாய்லெட் கழுவ இருக்கும். சம்பளம் என்று வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, வேர்வை காயமுதி சம்பளத்தை கொடுங்க. சம்பளம் என்று வந்துட்டா சந்தா சேர காத்து நாக்கத்தொங்கு போட்டு கொண்டிருக்கிற பணக்காரன் டெஸ்டி போர்ட்ல வைக்கப்படாது. சொந்த பாக்கெட்டால் எடுத்து கொடுத்துட்டு சந்தா சேர்ந்த போல எடுத்துக்கொள்ற டெஸ்டியாரி அவரோட ஆன்மணிய கொடுங்க. ஒரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பணக்காரராக இருக்கணும். நீங்க நம்பினா நம்புங்க, ரத்னபுர சபரகம் எல்லாம் ஒன்று என்று தாழ செல்றேன். சபரகம்மா ப்ரொவின்ஸ்ல ஒரு பள்ளிவாசல்ல ஒரு 4 டெஸ்டிமார் ரெட் பில்ல தூக்கிட்டு வந்திருக்கிற பள்ளியிட. எங்கட பாசல சொல்றா கரண்ட் வெட்டுறதுக்கு வந்திருக்கிற பில் தூக்கி கொண்டு ஒரு ஹாஜியாட்ட பேத்திக்கிற. நான் ஒன்று செல்லல, இனி அவர் ஹாஜியார் கொடுத்து அனுப்பிட்டாரு. நான் யோசிச்சு பாருங்க, வசதி இருந்தால் நீங்க தண்ணி பில்ல பொறுப்படுங்க இல்ல. தண்ணி பில் ரெட் பில் வந்துட்டா, கரண்ட் பில் ரெட் பில் வந்துட்டா, 2 பணக்காரன் தான் மச்சான் 50-50 தாமு 50-50 வீதம் போட்டு கெட்டிட்டு சேர்ற சல்லிய சேர்த்து கொள்ற அளவுக்கு சரி டெஸ்டி போர்டு இருக்கு. மேலானவர்களே, அதே போலதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலம் யக்ஷ இல்லல்லாஹ். இந்த 5 குவாலிஃபிகேஷன் தான். டெஸ்டி போர்டுக்கு வரவங்க அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் பயப்படாம இருக்கணும். நாங்களும் போட்டுதான் டெஸ்டி போர்டுக்கு போட்டாச்சா, ரைட். எத்தனை பேர் இருக்கிறோம்? எல்லா பேரும் இந்த பொடியம்மார கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் நல்ல சமாளிக்கிற மாதிரி ஒருத்தர். அது என்ன அர்த்தம்? அடித்தடிக்கு வாசியா ஒருத்தரை போடு. போலீஸ் கேஸ் ஹேண்டில் பண்றதுக்கு அவரை போடுங்க. இங்க நான் மண்கொள்ளை அடிக்க பாக்குறீங்க. பள்ளிக்கு போலீஸ் கேஸ் ஹேண்டில் பண்ற அவரை போடுங்க. அவர் நல்லா கொஞ்சம் வேண்டியவனுக்கு ரெடி. என்ன ரெஸ்லிங் அடிக்க பாக்குறீங்க? அடிச்சு போடுற ஒருத்தருக்கு இனி அவரை யாரு வாயா போத்து என்ற டெஸ்டி போர்டுக்கு சந்தியன் தேவையில்ல. ஆனா டெஸ்டி போர்டுக்கு நல்ல விளங்கணும். எல்லாம் கலந்து இருந்தாதான் அது டெஸ்டி போர்டு. ஏன்னா ஊர்ல பல விஷயம் நடக்கும். ஊர்ல வாலிப நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு 4 பழுத்த தாடியோட 4 நீங்கள் பேர் உட்கார்ந்து கணக்கெடுக்க மாட்டாங்க. அதுக்கு யங்ஸ்டர் சீக்கத்தான் வரும். சல்லியோட சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இருக்குது. அதுக்கு 2 பணக்காரன் நீக்கத்தான் வரும். குறைஞ்சது ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு சரி ஒரு சேர் நீக்கத்தான் வரும். சில போர்ட்ல 10 பேர் 15 பேர் மெம்பர். நான் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட தான் பேசுறேன். நான் சொல்ற உதாரணம் எல்லாம் பள்ளியோட மனசுல வச்சு கூட தான் பேசுறேன். லெட்டர் எழுதுறதுக்கு ரிட்டையர்ட் சார் மாட்ட விட்டு போயிட்டு அவன்கிட்ட காதை கடிக்கிற சார் நீங்க வீட்டுல இருப்பீங்களா? ஏன் போர்டுக்கு லெட்டர் ஒன்று எழுதி கொள்ளணும். தொலைஞ்சி போர்டுல சார் போட வேண்டியதானே. போர்டுக்கு பள்ளி ட்ரஸ்டி போர்டுக்கு சார் ஒன்ற போடலுமா இல்லவா?
கட்டாயம் படிச்ச வைக்கணும். அதே போல கட்டாயம் உலமாக்கள் இருக்கணும். ஊரு என்றா அசரத்மார் சேர்ந்தது மட்டும் ஊரும் இல்ல, மாஸ்டர்மார் சேர்ந்தது மட்டும் ஊரும் இல்ல, வியாபாரிமார் எல்லாம் சேர்ந்தா தானே ஊரு. அப்ப ட்ரஸ்டி போர்ட்லயும் மெம்பர்ஸ் கூடினா பரவாயில்ல, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க சேர்ந்ததுதான் ட்ரஸ்டி போர்ட். நாங்க பிரிக்கிற நாங்க ஒரு வேலை செய்வோம். தப்லீக்ல ஒரு 4 பேரை தாங்க, ஜமாத்தே இஸ்லாமில 2 பேரை தாங்க, தௌஹீத்ல 2 பேரை தாங்க, தரீக்கத்துல 4 பேரை தாங்க. ட்ரஸ்டி போர்டு அமைச்சாச்சு. மேலானவர்களே, அது அமல் இபாதத் சம்பந்தப்பட்டது, அது கொள்கை சம்பந்தப்பட்டது. அது நீங்க ஒவ்வொரு கொள்கையில ஒவ்வொன்று போடலாம். ஒவ்வொரு கொள்கையில 2 பேரை போட்டான் ட்ரஸ்டி போர்டு அல்ல. அப்புறம் நோம்புல அடிச்சு கொண்டு ஷாயவாலியாவும் இது இல்ல. மேலானவர்களே, அதே நேரத்தில் பள்ளிவாசல் சொன்னால் வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாதவர்களாக இருக்கணும் சொன்னால் இதோட பொருள் சண்டியன் நீக்கணும் என்றது இல்ல. இது அல்லாஹ்வுடைய சொத்து, இதை பாதுகாக்கிறது எங்கட பொறுப்பு என்று பள்ளியுடைய பொறுப்புகளை அல்லாஹ்க்கு மட்டும் பயந்து செய்யக்கூடிய ட்ரஸ்டிகளாக இருக்கும். இதை எல்லாரும் பயப்படணும். இதை எல்லாரும் பயப்படணும். வக்ஃப் போர்ட்ல விசாரிச்சு பாருங்களேன். பள்ளிவாசல் காணிகள் எல்லாமே வேற வேற இடத்துல, பள்ளிவாசல் சொத்துகள் வேற வேற இடத்துல. நம்பினா நம்புங்க, 110 வருஷம் பள்ளிவாசல் உண்டு. 110 வருஷம் அந்த பள்ளிக்கு தாண்டிருச்சு. நிர்வாக சபையை பத்தி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ட்ரஸ்டி ஒருத்தட்ட கேட்டேன், உங்களோட டீட் எங்கன்னு கேட்டேன். பள்ளியிட டீட் டீட் எங்க யார்கிட்ட? அவர்கிட்ட இவர்கிட்ட அங்கனிக்கே வச்சு பார்த்தா ஒரு 10 நிமிஷம் போசிச்சு முன்னாள் தலைவர்கிட்ட கையிலையா. அப்ப நாங்க எடுத்தீங்கன்னா அவர்கிட்ட வீட்டுல அவர் மொத்தம் 2 வருஷம் எங்கட வீட்டு டீட போட்டு வைப்போமா? பள்ளிவாசல் ட்ரஸ்டி போட்ட கடமை பள்ளிக்குரிய காணிகளை பள்ளிக்காக வேண்டி மட்டுமாக்குற. ரத்னபுரம் பசாரன்னு வச்சுக்கோங்களே, 20-25 பள்ளிக்கு மேல நான் இந்த தலைப்ப நிறைய பள்ளிவாசல்கள்ல போய் ஆய்வு செஞ்சுட்டு பேசுறேன். ஒரு பள்ளியில போயிட்டு ஹுதுபா, நிர்வாக பள்ளி சொத்தை பத்தி பேசிட்டு ஹுதுபா முடிஞ்ச சரி ஒருத்தர் வந்து அது யங் 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 நேர யங் 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 யங்னு பதறா. நான் பார்த்தேன் முல்லப்போம் வந்த மனுஷன் ஏண்டா ஹுதுபா முடிஞ்சது எம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்த மாதிரி பதறாரு. சரி, ரோட்டுக்கு காரைக்க கத்தாக்கியா ஏறியாச்சு, கார்ல போயாச்சு. வீட்டுல போய் நிப்பாட்டிட்டு நல்லா பயந்துட்டேன் சிலத்து. மேலான பெரியார்களே, கணவான்களே, இன்னொரு பள்ளியில இதே தலைப்பை பேசிட்டு வரோம். இறங்கி வந்து தலைவர் கேட்டாரு, உங்களுக்கு யாரு தலைப்பு தந்தது? உங்களோட பள்ளியில செல்றேன் இருந்தா திருத்திக்கோங்க. உதாரணத்துக்கு ரத்னபுர பஜார், பஜார்ல கடைகள் ரெண்டுக்கு இருக்கும். இந்த கடை எவ்வளவு? 30,000. அந்த கடை எவ்வளவு? 40,000. இந்த கடை எவ்வளவு? 25,000. இடையில வந்து கொக்குக்கு இடையில நொண்டி கொக்கு 2 இந்த மாதிரி. இந்த கடை எவ்வளவு? 5,000. அந்த கடை எவ்வளவு? 3,000. ஒரு அடுத்த கடை எவ்வளவு? 15,000. என்னடா எல்லாம் ஒண்ணுங்க 4 கடை நொண்டி கடை வைக்கன்னு பார்த்தா பள்ளி கடையாத்தை. நாங்க எங்கட அப்பட காலத்துல இருந்து வைக்கிற கூட்டி தர மாட்டோம். ஒரு பள்ளி வாசலுக்கு 25 கடை இருக்காம். எல்லாமே 500 ரூபா 600 ரூபா கொடுக்கிற பள்ளி வாசல்கள். ஒரு பள்ளி வாசலுக்கு 12 கடைகள் இருக்குது. 1000 சொச்சம் கூலி. ஸ்ரீலங்கால நிறைய வயலன்ஸ் நடந்துச்சு. என்ன சொல்றது? கலவரம். ஒரு கலவரத்துல ஒரு பில்டிங் அப்படியே பத்தி கொழும்புல இருந்து பார்க்க போனோம். போன நேரம் கவி சாம்பலாவே ஒருத்தர் சொன்னாரு, பாருங்க அதுல பள்ளி கடை. மற்றவர் சொல்றாரு அது பத்தின நல்லம். எனக்கு ஒரு ஜாதியா போச்சு. பள்ளி கடை பத்தி சாம்பல், மற்றவர் சொல்ற பத்தினது நல்லம்.
அப்ப அவருக்கு விலங்கு என்னமோ மாறிட்டு அதற்கு இவனு 45 வருஷத்துக்கு மேல ஈக்கிறாங்க அப்ப தந்த கூலியை தான் தந்து கொண்டிருக்கிறார். 40 வருஷத்துக்கு முந்தி கொடுத்த கூலியை கொடுத்து கொண்டிருக்கிறான். மனசாட்சி இருக்கிறவனுக்கு கொடுக்கறதுக்கு மனசும் இல்ல, உள்ள டெஸ்டுக்கு கேட்கறதுக்கு தைரியமும் இல்ல. பள்ளி சொத்து வக்ஃப் போர்டுல கேட்டு பாருங்க, நூற்றுக்கணக்கான கடைகள் பட்ட பகல்ல பசார்ல மண் கொள்ள எங்கட விட்ட கொடுப்போமா? கடைகள் என்ன நிறைய மாநில வந்திருக்கீங்க, கடைகள்ல ட்ரஸ்டி போர்டுக்கு பேசலாம். ஏண்டா சட்ட ரீதியா பார்த்தா அவங்க 30 வருஷம் 25 வருஷம் இருக்கும் பொழுது அவங்களை எடுக்க கஷ்டம் தான் சட்ட ரீதியா. கடைக்காரன் யோசிக்கணும், பள்ளி வீட்டுல உள்ளவன் யோசிக்கணும். ஸ்ரீலங்கால முக்கியமான ஒரு பஜார்ல கொத்துபா முடிஞ்ச சரி ஃபுல் செக்யூரிட்டி எனக்கு யாக்குண்ட பயணம் சோனேகே அதன்னே புத்தாக்கி கேட்கிறான். மேலானவர்கள் நேஷனல் செக்யூரிட்டி தேவையில்ல. பள்ளிக்கு முழுக்க பெண்ணம் பெரிய வீடு 12 கோடி எப்படியா பொறுமதியா? 40 வருஷம் ஒரு குடும்பம் அசைய மாட்டோம், சட்ட ரீதியா வெளியே போடலாம். கபூர்ல வச்சா லோயர் வாரதில்ல, கபூர்ல வச்சா பிரசிடென்ட் லோயர் வர மாட்டாரு, ஜனாதிபதி வக்கீல் சட்டத்தரணி வர மாட்டாரு. கபூர்ல வச்சா சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் இல்ல, அங்க ஒன்லி ஒன் காட், ஒரே ஒரு அல்லாஹ் மட்டும்தான் கபூர்ல, கோர்ட் இல்ல. அல்லாஹ் கேட்டா என்னத்த செல்லும்? மேலானவர்களே, மறுபடியும் ஹாரூன் ரஷீதுடைய காலத்துல நினைக்கிறேன் என்ன நடக்குது, ஆபீஸ்ல இருக்கிறார். எங்கட பாசையில சொன்னா பிரசிடென்ட் அவட ஆபீஸ்ல இருக்கிறாரு. இருக்கிற டைம்ல மனுஷி வாரா பேசறதுக்கு லாம்பு பத்து கொண்டு இருக்குது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடனே அந்த லாம்ப நூத்தாங்க. நூத்துட்டு பேசக்குள்ள மனுஷி கேட்டா, நான் உனக்கு கொஞ்சாதியப்பா பேச வந்த லாம்ப நூக்குறீங்க. இப்ப இவங்க சொன்னாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் பாவிச்சு கொண்டிருக்கிறது பைத்துல் மாலுடைய பொருள். எங்கட பாசையில சொன்னா வக்ஃப் சொத்து, பள்ளியும் வக்ஃப் தான். இது பள்ளி வேலைக்கு மட்டும், பைத்துல் மால் வேலைக்கு மட்டும்தான். நானும் நீயும் பேச போறது பொஞ்சாட்டிட்ட சொல்றாங்க குடும்ப விஷயம். எங்கட குடும்ப விஷயத்துக்கு பள்ளியிட எண்ணெய பாவிக்கலாண்டாங்க. சுபஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு காலத்துல கொஞ்சம் கஸ்தூரி வருது, ஊருக்கு பிரிக்கணும், பிரிக்கிறாங்க. யாரு பிரிக்கிற கொஞ்சம் கொஞ்சமா தான் பங்கு வைத்தாங்க. டைம் ஆகிருச்சு. அமீருல் முஃமினீன் சொன்னாங்க, இப்ப டயர்ட் ஆயிட்டு யாராவது ஒரு பொம்பளை ஒன்றை சொல்லி பிரிச்சிருவோம், சின்ன வேலை தானே. வீட்டுக்கு வந்தாங்க, ஏன் லேட் காரணத்தை சரி. உமர் ரலியல்லாஹு மனைவி கேட்கிறாங்க, பள்ளி வேலை தானே, எனக்கு தந்தா தான் நான் பிரிச்சிருவேனே. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, அது பைத்துல் மாலுடைய சொத்து. கஸ்தூரிய வீட்டுக்கு கொண்டாந்து நீ பிரிக்கிற நேரம் உன் கையில படும், அதோட மோத்துல தேய்ச்சி படும், உன் உடுப்புல தேய்ச்சி படும். பள்ளி சொத்து என்ற வீட்டுல எரிக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு நாங்க யோசிக்கணும். இன்னைக்கு பள்ளி கடை, பள்ளி ஊடு, பள்ளி தண்ணி கோச்சுக்கொள்ளவான, பள்ளி தண்ணி கடைகளுக்கு நிர்வாகம் அனுமதிச்சு அதெல்லாம் வேற. ஆனா பள்ளியில ஐஸ் தண்ணி வைக்கிறாங்களா இல்லையா, அதை போத்தல்ல கொண்டு போயலாது. எந்த டெஸ்டி போர்ட்லயும் ஒரு டெஸ்டி போர்ட் பெரிய பில்லியனர்ஸ் பிரச்சனை இல்ல. ஃப்ரிட்ஜ்ல தண்ணி வைக்கிற வார கரண்ட் பில்லுக்கு கடையில இருந்து பொடிய அனுப்புற இடத்துக்கு போத்தல்ல ஐஸ் தண்ணி கொஞ்சம் நிறைச்சிட்டு வாது. மனசாட்ச தொட்டு கேளுங்க, ஆறாமா ஹலாலா? பள்ளி பக்கத்துக்கும் தொலை வராதவன் சூப்பைய வர பள்ளிக்கு ரத்தம்புர டவுன்ல தான் இருக்கிற 5 நேரம் பள்ளியில ஒரு நேரம் வரல. ஆனா 4 பையன வார 1க்கு போவேன் 2க்கு போவேன். நீங்க மனசாட்ச தொட்டு கேளுங்க, அல்லாஹ் கிட்ட செய்யறது சரியா? மேலானவர்களே, நாங்க டெஸ்டி போர்ட்ல சரியில்லாத டெஸ்டி மார் யாரு? அவன டெஸ்டி போர்ட்ல போடவே படாது. நாங்கள மோசின்மாரோட நிறைய பேர் சண்டை தெரியுமா? மோசின்மார் ஏசுறது, மோசின் எடுத்துக்கு ஏசுற, அவன் சளி எடுத்ததுக்கு ஏசுற,
மோதின்மார் சொல்ற ஊத்தையாக்காத, சேனை போட்டுட்டு போவாத, லைட்ட போட்டு போகாத, சரி இருக்கிற மோதிர கண்ணாலையும் காத்தேலாம். இன்னொருத்தர் எடுக்கிற பம்பேன் மாதிரி போட்டுட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. அவன் நல்ல மோதின். டெஸ்டி போர்ட்ல சில பேரை காட்டலாம், அவன் சல் பல்லண்டு கொண்டு இருப்பான். உம்மோ இனிமேல சாரி ஏனி ஒன்று கேட்டு போனாலும் தரமாட்டான். பள்ளியில ஏதாவது கேட்டு போனா லேசில தரமாட்டான். அப்ப நல்ல டெஸ்ட் யாரு? அஜர் உங்க வீட்டுல வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற குஷனுக்கு செட்லிங் அடிக்கணும். பாஸ் கேட்கிறாரு, மாத்தியா இந்த 2 செட்லிங் கேள்வி பலவத்துண்டு 2 இல்லையாண்டு. அடே பள்ளியில வேலை செஞ்சாங்க டெஸ்ட் வந்து அஜர் பள்ளி குஷினில இந்த ஒரு பள்ளியில செட்டிங் அடிச்ச பலவ கொஞ்சம் நீக்குதானே, ஒரு 4 துண்டு எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துட்டு போங்க. நல்ல டெஸ்ட் போர்ட்ல கேட்டு செல்லணும் என்றா சரியில்லாத டெஸ்ட். நாங்க அப்படிதான் பழகிக்கிறேன். பள்ளி சொத்தை வாப்ப விட்டு சொத்து மாதிரி தந்தா நல்ல டெஸ்ட், பள்ளி சொத்தை பாதுகாத்த டெஸ்ட் சரியில்லை. வக்கு சொத்து இதையெல்லாம் பாதுகாக்கலுமா? இதுதான் நிர்வாகம். மேலானவர்களே, இந்த 5 நிபந்தனைகளுக்கு நாங்க இருந்தால் எங்கட மனசுக்கு படுவது இன்னார் தகுதி என்றா, நான் மக்களுக்கு செல்ற நிர்வாகத்துக்கு இல்ல, அப்படி ஆட்களை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு வேலை தந்ததுக்கு, உங்களோட பொஸ் என்றதுக்காக வேண்டி, உங்களுக்கு பெருநாளைக்கு ஜகாத் தந்ததுக்காக வேண்டி, உங்களோட மகனுக்கு அந்த மகளோட கல்யாணத்துக்கு உதவி செஞ்சதுக்காக வேண்டி பள்ளியிட தலைய பில்லைக்கு வச்சிடாது. பள்ளிக்கு நிர்வாக சபை தேர்ந்தெடுக்கிறது பள்ளியை பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கும். எனவே மேலானவர்களே, இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனைகள். ஈமான் கொண்டிருக்கணும், மறுமை நாளை பத்தி நம்பிக்கை இருக்கணும், தொழக்கூடியவனாக இருக்கணும், ஜகாத் கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும், அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் பயப்படாதவனாக இருக்கணும். இந்த நிபந்தனைக்கு உட்பட்டால் அவர் தான் நிர்வாக சபைக்கு தலைவனாக. எனவே மேலானவர்களே, சொந்த லாபத்துக்கோ இல்லாட்டி எங்கட அபிப்பிராயத்துக்கோ இல்லாம நிர்வாக சபையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ்வோட பள்ளிக்காக வேண்டி தேர்ந்தெடுப்போம். அதே போல நிர்வாகிகள் கொண்டு செல்றான். மக்கள் எல்லாம் உங்களே நிர்வாகத்திலே இருங்கன்னு சொன்னாங்கண்டா அத கஷ்டம் இருக்கும். போர்ட்ல கஷ்டம் இல்லாம இல்ல, நீங்க எத்தனை வருஷம் இருக்கிறீங்களோ தெரியாது. ஆனா மக்கள் சொல்றாங்கடா விட்டுட்டு பேத்த எவனாவது வந்த பாலிய பெரட்டினா முழு பாவம் உங்களுக்கு வந்து சேரும். எனவே ஒரு சில பள்ளியில பாக்குறோம் 19 வருஷம் 20 வருஷம் இருக்கிறீங்க, மக்கள் இருங்கன்னு சொன்னால் எங்கட தேவையோட அல்லாட வீட்டு ஒண்ணு விளங்கிக்கோங்க. அல்லாட வீட்டை நாங்க செஞ்சா ஒரு நாளும் அல்லாஹ் எங்கட வீட்டை கைவிட மாட்டான். மனசு கெடுப்போம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்டு உங்களுக்கும் தெளிவை தந்தருவானாக. வாஹ்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.